தமிழ் சினிமா அடுத்த 5 மாதம் சும்மா தெறிக்க விட போகுது. பெரிய நடிகர்களோட 8 படங்கள் அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகுது. வாங்க விரிவாக பார்க்கலாம். தமிழ் சினிமாவுக்கு 2024ஆம் வருடத்தின் முதல் பாதி சரியாக அமையவில்லை. இந்த ஆண்டின் துவக்கத்தில் பொங்கலுக்கு வெளியான கேப்டன் மில்லர் மற்றும் அயலான் ஆகிய 2 படங்களுமே ஆவரேஜ் படமாக அமைஞ்சது. ரசிகர்களை பெருசாக கவரல. அதனால் அந்த 2 படங்களுமே எதிர்பார்த்த வசூலை பெறலை. அதன் பின்னாடி வெளியான பல படங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக கல்லா கட்டலை. ஒரு வழியாக தமிழ் சினிமாவை காப்பாற்ற சுந்தர் சியின் அரண்மனை 4 படம் வந்தது. ஐசியூவில் இருந்த தமிழ் சினிமாவுக்கு குளுக்கோஸ் ஏற்றியது. அந்த படம் 90 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு சாதனை படைச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல படங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் வெளியான விஜய் சேதுபதியின் மகாராஜா படம் வசூலில் சக்கப்போடு போட்டு 100 கோடிக்கு மேல் வசூல் பண்ணது. சங்கர் இயக்கத்தில் கமல் நடித்து வெளியான இந்தியன் 2 படமே எதிர்பார்த்த வசூலை பெறலை. படம் வெளியாகி 2 நாட்கள்லேயே தியேட்டர்கள் காத்து வாங்க துவங்கிச்சு. இப்போது சுமார் ஒவ்வொரு காட்சியிலையும் சுமார் 20 பேர் மட்டுமே படம் பார்க்குறாங்க. சில தியேட்டர்கள் பார்த்தீங்கன்னா அதற்கும் குறைவாகவே கூட்டம் வருது. ஒரு பக்கம் விஜய், அஜித், ரஜினி போன்ற பெரிய நடிகர்களின் படங்களும் கடந்த 6 மாதங்களில் வெளியாகலை. ஆனால் அடுத்த 5 மாதங்கள் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு விருந்து கொடுக்கும் வகையில் முக்கிய நடிகர்களின் படங்கள் வெளியாக இருக்குது. இந்த படங்களின் வசூல் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்றும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜித்தோட விடாமுயற்சி, விஜயின் கோட், ரஜினியின் வேட்டையன் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்குது. விடாமுயற்சி தீபாவளிக்கு வரவில்லை என்றாலும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக இப்படம் ரிலீஸ் ஆகிடும். செப்டம்பர் 5ஆம் தேதி விஜயின் கோட் படம் வெளியாக இருக்குது. அதே போல் தனுஷின் ராயன் வருகிற 26ஆம் தேதி வெளியாகுது. மேலும் விக்ரமின் தங்கலான், சூர்யாவின் கங்குவா இரண்டுமே ஆகஸ்ட் 15 வெளியாகி இருக்குது. தீபாவளி விருந்தா சிவகார்த்திகேயனின் அமரன் வர இருக்குது. இதுபோக பிரசாந்தின் அந்தகன் படமும் ஆகஸ்ட் மாதம் வெளியாகி இருக்குது. குறிப்பாக 2024ஆம் ஆண்டு செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல வருடமாக அமையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.